பொங்கச்சோருக்கு இந்த லட்சம் அலைய இல்லையா? திருவிளக்கு சீட்டு ஒன்று மரணம்னு எழுதுவேன், ஒன்று விடுதலைன்னு எழுதுவேன். மரணம் வந்துட்டா போட்டுருவேன், விடுதலை வந்தால் விட்டுருவேன். வந்துடும் விடுதலை வரும், அப்புறம் பாப்பா போடுவேன், போட்டே திருவேன். ஏய் நீ போய் உட்காரியா, நான் போ எழுதிட்டு கூப்பிடுப்பா. என்ன செய்யணும்னா ஓலையும் எழுதுகோலும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு வைக்க வேண்டிய ஆப்பு எடுத்துட்டியா? நான் சொல்றதை எழுது. உபயம் யார் தெரியுமா? அம்பாள் ஆடியோ சரி, அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர், அவருடைய உபயம் அது. ஆமாம் எழுதட்டுமா? ஊனா சிவமயம், உடப்பம்பட்டி இன்னாருமே இன்னாரு. இப்போ அந்த ஆள் இவரில் பத்திரம் எழுத சொன்னா சரி, எப்படி எழுதணும்னு சொல்லுங்க, நான் எழுதுறேன். சொல்றதை எழுதுறா, சொல்றதை எழுதுறா. யாருமே யாருமே யாரடா சொல்ற? யாரடா சொல்ற? டேய் டேய் யாருமே எரும மாடு நோட்டு 10 இவ்வளோ இருக்கு. எரும மாடு. என்ன டேய் என்ன அடே அப்பா பைத்தியக்காரா, இதெல்லாமா எழுதணும்? ரெண்டே வார்த்தையில் முடியல. அட பைத்தியக்காரா, எழுதக்கூடாது, இதை எழுதக்கூடாது. இது மாதிரி 3 நோட்டு உனக்கு அம்பாள் உபயோகம் பண்ணாலும் பத்தாதுடா. ஏன் எடுவட்டவளை இதெல்லாம் அடி, எடுவட்டவளை இதெல்லாம் அடி. அது எழுத சொல்லல, அடி. இனிமேல் நான் சொல்றது எழுது. இப்பதான் ஆரம்பிக்கிறியா? என்னத்தை எல்லா இடத்துலையும் லேட்டு தான் நீங்கள். சரி சரி சரி, இப்பதான் ஆரம்பிச்சு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. போடுறேன் போடுறேன் பெரிய பேர் போடுறாரு. எழுதிட்டியா? மரணம் மரணம் மாசு மரணம். நீங்க பாட்டு இதெல்லாம் பாட வேணாம். மரணம் எழுதிட்டேன். எழுதி அதை கிழிச்சு மடி. இந்த கிழிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? மடிச்சிட்டியா? மடிச்சிட்டேன். அடுத்த சிட்டு எடு. அடுத்த சிட்டை எடுத்துட்டேன். இதுல என்ன எழுதுவ? ஒரு நேரம் பக்கம் பக்கமாக எழுதுன பேனா. ஆமாம், உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். என்ன மயிர் கொண்டு கேட்க. சரி சரி, கிறுக்க மாதிரி கிழிச்சிக்கிட்டு கிடக்காம. சரி சரி, சீட்டு எடுத்துட்டியா? அடுத்த சீட்டை எடுத்துட்டியா? டேய் டேய், அது எப்படி எழுதுறது? உஷெல்லாம் இதில் எப்படி எழுதுறது? அது எழுத சொல்லல. இதில் என்ன எழுதுவ? அதில் என்னங்க, அதில் மரணம்னு எழுதிட்டேன். அப்போ இதில் விடுதலை. இதுலேயும் மரணம்னு. இதுலேயும் மரணமா? சத்தம் முடியாது மெது. நிஜமா? இப்போ இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கீங்க. நம்பிக்கை வந்துருச்சு. அப்பாடா, மாத்திரை எது போட்டிருக்கீங்களா? சரி சரி, மடி மடிச்சேன். இப்போ என்ன செய்யணும்? அந்த ஆளை குட்டியா? சாமி வாங்க, இன்னைக்கு போடுறதேன் அந்த இடத்துல. இப்படியா? என்ன வாங்க. என் பெயர் நாரதர், தந்தி எல்லாம் தெரியும். சீட் ரெடி. ரெடியா? உங்கள் குலசாமி என்ன? குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கலாச்சா? என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். 2 நாமா. அப்போ கோயந்தாத. சரி, அது என்னன்னு பார்த்துக்குவோம். உங்கள் குலசாமி என்ன? என் குலசாமி ரெடியாலா? பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து இருக்க இடத்துல எல்லாம் என் கருப்பேன் இருப்பேன். அப்படி சொல்ல. இப்போ எங்கே இருக்கேன்? 2 வருஷமா சும்மா ரெஸ்ட்லாம் கிடக்குறேன். உன்னை அமுக்க சொன்னேன் நான். பொண்ணு நீ பிடிக்க விட்றா. சேர் எடுத்து போடு. எடுத்து என் தலையில போடு. ஏடா படுத்துற? சேர அப்படி நேரா போடு. சீட்டங்க இந்த இருக்கு. சாமியை கும்பிட்டு குலுக்கி போடு. சாமி என்ன சாமி? வந்து கருப்பேன். அது நம்ம குலசாமி. இங்க உள்ள சாமி கேட்டேன். இது வந்து தெய்வமே வாசலுக்கு வந்திருக்கான். நல்ல திருப்பா கொடு. என்ன சாமி? மூலமா? நீர் கடுப்பு. நீர் கடுப்பா? ஏய் இங்கே போடாத, எடுத்துக்கொண்டு நத்தம் பஸ் ஸ்டாண்டில் போட்டா.
பசா இருக்கு. ஏய் ஏன்டா படுத்துற? சேர் மேல சேருக்கு மேல போடுறா. சொல்ல வேண்டியானே சேர் மேல போடுறான்னு. இந்த போட்டு எருமை நீங்க யாருங்க சேர் மேல போட சொன்னீங்க? சீட்டை சேருக்கு மேல போட சொன்னேன். அப்படி சொல்ல வேண்டியானே. எப்ப முடிய எப்படி ஆளை சேர்த்துருக்க வத்தியா? படுத்து சேருக்கு மேல ஒண்ணு அப்படி இல்லையா? இந்த இங்க வையா எடுத்து. ஐயோ நான் இருக்கேன்னு நீங்க வேலை ஒண்ணு பார்க்கறீங்க. புடுங்க வேணாம். யாராவது சின்ன பிள்ளை அதான் இந்த பையனை இந்த தம்பி வாடா சீட்டை வாடா வா நல்லா சாமியை வேண்டி. சாமி கும்பிட்டு யாரு போடுறோம் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு போடுறோம் சாமியை கும்பிடு சொல்லு போடுறோம் கும்பிடு அவனுக்கே தெரிஞ்சா கேட்க மாட்டேங்கிறான். போடுறேன்னு சொன்னா, டேய். அவரை சேர்க்காதடா. போடுறேன். பொந்து கருப்பா போடுறேன். சாமியை போடுற மாதிரி ஒரு சீட் எடுத்து விடுறா. சாமி போடுற மாதிரியா? பொந்து கருப்பா கொண்டு கருப்பா. பொந்த விட்டு வெளியே வாடா. என்ன என்ன நினைக்கிறேன்? பயம் எடுக்கணும். ஏப்பா நீங்க அந்த பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒரு சீட்ல மரணம் எழுதுவீங்க, ஒரு சீட்ல விடுதலை எழுதுவீங்க. மரணங்கிற சீட்டு தாண்டான்னு சொல்லி அடையாளம் காட்டி வைப்பீங்க. மரண சீட்டு எடுக்க சொல்லி என்னை கொல்லுவீங்க. அட அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓகே தெரியும் என்னதே நம்மள சந்தேகப்படாப்ல நான் என்ன சொல்றேன், இனி உங்க வாழ்க்கை உங்க கையில. சரி நீங்களே ஒரு சீட் எடுங்க. அப்படியா? சரி நானே ஒரு சீட் சரி. இதை நான் படிப்பதற்கு முதலிலே ஒரு விண்ணப்பம். என்ன அப்பா? நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி தலையில எழுதியிருந்தா தானே சந்தேகமா இருக்குது எனக்கு. நீ சொல்றப்ப விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானங்க. எழுதுனவனுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியா? இந்த சீட்டு எப்பயுமே நான் எழுதின சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால் கன்ஃபார்ம் எழுதுனவனுக்கு தெரியாதா? அந்த தெய்வத்தை சொல்றேங்க. காட்டி கொடுத்துறா. இல்ல வீரத்தேவா உங்க உட்கார்ந்த மரணம் என்று எழுதியிருந்தா என்னை கொன்றுங்க. ஒரு வேளை விடுதலை என்று எழுதியிருந்தா உங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்றுவேன். தாராளமா நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்கே இருப்பேன். படிக்கலாமா? படிக்கலாம். நல்லா சாத்தமா. சரி சரி. ஹலோ என்ன இருந்தாலும் சோத்துக்கு செத்தால இருப்பாரு. அடக்கன்றாயே நல்ல சாப்பாடு விட்டா அண்ணா. ஏயா இப்போ காயத்து திமாயனங்களாம் மனுஷன் நீ எப்படி இப்போ திருப்பி சொல்ல முடியும்? இது என்னடா கதை படம் பார்க்காதால கூட்டி அந்த மாதிரி இருந்தாலும் கூட்டி அந்த ஏன் எப்படி நிமிஷம் வந்தீங்க? எப்படி என்ன திருப்பி சொல்ல முடியும்? இப்போ முடியல விஷயம், இப்போ முடிய வேண்டிய விஷயத்தை இப்படி கொண்டு போய். ஆமாம் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக வேலைக்கு இருக்கேன். அந்த சீட்டு உங்களுக்கு வந்தால் தானே திருப்பி சொல்ல முடியும். அதை நான் எடுத்தாரேன். எப்படி எடுப்பா லூஸ்? நான் எடுத்து ஆரம்பித்தேன். எப்படி எடுப்பேன்? நான் எடுத்தாரு. இந்த மாதம் சம்பளம் சேர்த்தாரியா? ஆப்ரேஷன் பண்ண போறியா? தொக்கு எடுக்கிறாள் எப்படி இருக்கிறாய? ஓ தொக்கு எடுக்கிற மாதிரியா? வா வா வா. இருந்தாலும் இன்னும் அரை டம்ளர் தண்ணி குடிக்கிறாரு அந்த ஆளு. ஏங்க நான் எடுத்தாருங்க. இப்போ பாருங்க சம்பளம் சேர்த்து வாங்கிக்க. குழாய் எடுத்துட்டு வா. ஊதி எடுத்து இப்படி எப்படியாவது எடா குழாய் எடுக்க சொன்னா எது எடுத்துட்டு வரேன். சாமி கும்பிடுங்க நல்லா. எதுக்கு? வந்துரு வந்துரு தாடா வந்துரு. வரலனா வரலன்னா குச்சியை விட்டு குத்துறா. முகரக்கட்டே டேய், இந்த 2026 உலகத்திலே குண்டிக்கு பேய ஒட்டின நீ ஒரு ஆள் தானே. வராதா? எப்படா அது வரும்? காலையில தான் வரும், கந்தலாம் வரும். எப்படித்தான் நம்ம அந்த தீர்ப்பு? அதுதான் இப்ப எனக்கு குழப்பமாயிருச்சு. நானே தீர்ப்பை சொல்கிறேன். அது எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது சொல்கிறேன். எப்படி? கீழே இருக்கிற சீட்டு நான் தின்ன சீட்டிலே மரணம் என்று எழுதி இருந்தால் கீழே இருக்க சீட்ல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம்? எழுதியிருக்கோம். ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தா நான் தின்ன சீட்ல இதுல மரணம் இருக்கும். உங்க ரெண்டையும் போடுறது உறுதி. வீரதேவா மாமா இழுச்சுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன்? ரொம்ப காலமா. கொஞ்சம் கூட விசுவாசங்கிறது இல்லையா? ஏன் என்ன இன்னொரு ஏன் என்னண்ணா? எத்தனை சீட்டு எழுதுனா? 2 சீட்டு. ஆடு கொண்டா தின்னுட்டியில் இப்போ எனக்கு சீட்டு. இந்த தின்னு முகர கட்டை பாரு. நான் ஏன்டா விருப்பப்பட்டா தின்னு? ஏன் தின்னியா? நாளை என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நான் தின்ன சீட்டு
விடுதலை என்றிருந்தால் கீழே இருக்க சிட்டு மரணம் இருக்கும், உங்களை போற்றுவேனார். ஆமா கண்டிப்பாக அதில் மரணம் தான் இருக்கும். நம்மளை சொல்லிய முடிக்க தெரிஞ்சாங்க அந்த ஆளு. நல்ல வேலை வீரத்தேவா உள்ளபடி உங்க பாராட்டுறேன். போடணும் நீங்களும் மெனக்கிறீங்க, முடியலை. இனிமேல் போடுற வேணா வேடிக்கையில் வேணா பார்க்கலாம். வாயில நல்ல வார்த்தையாக வராதா?